ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜீசஸ் மை லைஃப் பெந்தேகோஸ்தே சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் நம்முடைய தெய்வமாக இருக்கிறபடியால் நிச்சயமாகவே அவர் நம்மை மறக்கிறதற்கு ஸ்தோத்திரம். அவர் மனுஷன் அல்ல, நிச்சயமாகவே அவர் சொன்னதை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அவர் கைவிட மாட்டார். இது விசுவாசிக்கிறீங்க? சத்தமாய் ஹல்லேலூயா, மீண்டுமாய் ஹல்லேலூயா, மீண்டுமாய். ஆமாம், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய மத்தியிலே இனி பெரிய காரியம் செய்ய போகிறதுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கண்களை மூடி ஒரு நிமிஷம் பரிசுத்த ஆவி நம்மளோடு பேசும்படியாக கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தாவே நீங்களோட பேசுங்கப்பான்னு சொல்லி கண்களை மூடி ஒரு நிமிஷம் கேட்போமாக. ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்தேன் தகப்பனவர், சொன்னதை செய்தேன் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. நல்ல பிதாவே, வார்த்தை 30, 60, 100 பலன் கொடுக்க செய்வதற்கு ஸ்தோத்திரம். நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல கர்த்தாவே அப்படியே செய்வீராக. அடிமை சூழலில் மறைத்து கொள்ளுங்க. வசதி போராடுகிற, வசதி பிறக்கும்படி வஞ்சிக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளுக்கும் விலை காத்து கொள்ளுவீராக. எங்கெல்லாம் சத்தம் திணிக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் சத்தம் கேட்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் விடுதலையும் கர்த்தாவே அற்புதங்களை செய்வதற்கு ஸ்தோத்திரம். அடி மறைத்து கொள்ளும். நீர் பேசும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாளிலும் கூட ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிப்போமாக. ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் 32 verse 9, 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. ஆதியாகம புஸ்தகம் 32 9ஆம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே. ஆமென். ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு சொல்லுகிறான், ஆமென், உனக்கு நன்மை செய்வேன் என்று சொன்ன கர்த்தாவே. ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கும் நன்மை செய்வேன் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எது விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தெய்வம் நமக்கு நன்மை செய்கிறவர், நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ யாக்கோபு சொல்லுகிறான், ஆமென், எனக்கு நன்மை செய்வேன் சொல்லி யார் சொன்னது? கர்த்தர் சொல்லி இருக்கு, மனுஷன் அல்ல, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனபடியால் எனக்கு அவர் நன்மை செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்போதுமே தெய்வத்தின் வார்த்தைகளை விசுவாசம் வைக்க வேண்டும், நம்பிக்கை வைக்க வேண்டும். எனக்கு செய்வேன் சொன்னவர் எனக்கு செய்வார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்னவர் கூட இருப்பார், இருக்க மாட்டாரா? நிச்சயமாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அவர் இருக்கும்படி நாம் ஜீவித்தால் நிச்சயமாகவே அவர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். யாக்கோபு இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல காரணம் என்று கேட்டால், யாக்கோபின் வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வாக்குத்தத்தம் உண்டு, ஆமென், ஆசீர்வாத வார்த்தை உண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், வெளிப்பாடு, தரிசனம் எல்லாம் உண்டு. ஆனாலும் சில வனாந்தர வழியாய் யாக்கோபு கடந்து போறதை நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, யாருக்கெல்லாம் வெளிப்பாடு இருக்குதோ, யாருக்கெல்லாம் தரிசனம் கொடுத்தாரோ அவர்களுக்கெல்லாம் உபத்திரம் உண்டு. ஹல்லேலூயா.
ஆமென். அந்த உபத்திரவத்தின் பாதையெல்லாம் கடந்து போக முடியும். ஒருத்தன் சொப்பனம் கண்டான், யாரு? யோசேப்பு. அவன் சொப்பனத்து நிமித்தமாக அவன் கிணத்து தள்ளப்பட்டான், தூக்கி வீசப்பட்டான், விற்கப்பட்டான், அடிமையாக காணப்பட்டான். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் உபத்திரவத்தை அனுபவிக்க காரணம் என்று கேட்டால் சொப்பனத்து நிமித்தமாக. அல்லேலூயா. அவன் தரிசனமும் சொப்பனமும் கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்னு சொன்னா புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்னாக அந்த சொப்பனமும் தரிசனமும் நடப்பதற்கு முன்பாக சில உருவாக்கக்கூடிய சிச்சுவேஷன் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு தரிசனம் கொடுத்தார், ஆனபடியால் நான் நேரே ராஜாவாயிருவேன்னு சொல்லி நினைச்சா நடக்காத காரியம். அல்லேலூயா. ஆபிரகாமை தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். எதுக்கு வேண்டி? ராஜாவை அபிஷேகம் பண்ணினார். நம்ம கணக்குப்படி இன்னைக்கு அபிஷேகம், நாளைக்கு ராஜாவாக மாற வேண்டும், அல்லது ஒரு வாரத்துக்கு அப்புறம் ராஜாவை மாற வேண்டும். அல்லேலூயா. என்னால் என்றைக்கு அபிஷேகம் தலைக்கு மேலே விழுந்ததோ அன்னைக்கு ஆரம்பிச்சு பிரச்சனை. யாருக்கு? தாவீதுக்கு. அல்லேலூயா. ஆமென். அபிஷேகம் என்னைக்கு விழுந்துச்சோ தலைக்கு மேல அன்றைக்கு ஆரம்பிச்சு பிரச்சனை. என்ன ஆரம்பிச்சு? ஆமென். அதுக்கு பின்பா ஒன் பை ஒன்னா போராட்டம் வருகிறது. தாவீது நேரே போராட்டம் வருகிறது. ஸ்தோத்திர சிங்கம் வருகிறது, கரடி வருகிறது. ஆமென். கோலியாத்து வருகிறான். அடுத்ததாக அது முடிஞ்சுன்னு பார்த்தா யார் வருகிறது? சவுல் வருகிறான் விரோதியாக. இப்படியாய் நாளுக்கு நாள் விரோதிகள் எழும்புகிறார்கள். போய் கடைசியை தன் மகன் அப்சலோம் எழுப்பிட்டான். யாருக்கு விரோதமாய்? தாவீது விரோதமாய். புரிந்து கொள்ளுதே பிள்ளையே. அப்போ கவனிக்க வேண்டும். ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது வாழ்க்கையை பார்க்கும்போது அபிஷேகம் பட்ட உடனே ராஜாவை மாறிவிடவில்லை. அநேக போராட்டங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்களை அடைந்த பின்புதான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக பாத்திரமாய் மாற பின்புதான் கர்த்தர் ராஜாவாக சிம்மாசனத்தை உட்கார வைத்தார். அல்லேலூயா. என்னால் என்னைக்கும் அல்ல இந்த உபத்திரவம். வேதம் சொல்கிறது, ஆமென், ஸ்தோத்திரம். ராஜாவு ஆகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்கிறது, தாவீதை போல ராஜா வந்ததும் இல்லை, வரப்போறதும் இல்லை. ஏன்னா அவன் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தவன் மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கு மலலிய ராஜாவாக வைக்கப்பட்ட தாவீதின் நாட்களிலே தேசம் அமெரிக்கையாய் சமாதானமாய் இருந்துச்சு. அல்லேலூயா. ராஜாவாய் இருந்த தாவீது நாட்களிலே பொன் வெள்ளியும் அல்லேலூயா நிறைந்த ஒரு தேசமாக, நிறைந்த ஒரு ராஜாவாக சமாதானமாய் ஜீவனம் பண்ணினான். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. காரணம் என்று கேட்டால் ஆமென், ஸ்தோத்திரம், அபிஷேகத்தை பண்ணது கர்த்தர் ஆனபடியாலே அவர் கொண்டு வரும் ஸ்தானம் வரையில் போராட்டம் உண்டு, என்னைக்கும் அல்ல. ஆனால் அந்த ஸ்தானத்தில் வந்த பின்பு சமாதானம் நிரந்தரமாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க. அப்ப கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். தரிசனம் கர்த்தர் கொடுத்தாரு. என்னைக்கு இப்படிதானான்னு சொல்லி கேட்டானோ, என்னைக்கும் அப்படி அல்ல. நாம் சரியான உடனே என்ன செய்வார் கர்த்தர்? ஆமென், வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். சொல்லுங்க. இங்கே யாக்கோபுக்கு அப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் கர்த்தர். ஆமென். வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட யாக்கோபு, நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது யாக்கோபு அநேக போராட்டங்கள் தான் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யாக்கோபு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, போராட்டத்தை பார்த்து கொண்டு சோர்ந்து இருப்போம் நல்ல. யாக்கோபுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு வேர்டு உண்டு. என்னன்னு கேட்டா, மனுஷனோடும் தெய்வத்தோடும் போராடி ஜெயித்தவன் யாக்கோபு. ஆமென். சொல்லுங்க. கை கொண்டு கை தட்டிருக்கலாம் இல்லையா? ஆமென். இனி வேண்டாம். ஐயோ வேண்டாம். அல்லேலூயா. தயவு செய்து என்ன அவமானப்படுத்தாதுங்க. ஆமென். இனி சொல்லும்போது கை தட்டி கொள்ளுங்கள். அல்லேலூயா. அது போச்சு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. என்னோட இருக்கிறீங்களா இல்லைன்னு சொல்லி செக் பண்றதுன்னு சொல்றது இதெல்லாம். அல்லேலூயா. திடீர்னு ஸ்தோத்திரம் இங்க இருக்கிறது, இங்க கேள்வியோட கடைசியில் பாஸ்டர் வாலு மட்டும் மிச்சம் இருக்குன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது. ஆமென். சொல்லுங்க. திடீர்னு கேள்வி கேட்டா பாஸ்டர் வாலு மட்டும் மிச்சம் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யுங்க, கவனிக்கிறீங்க என்பதுக்கு அடையாளம் தான் நான் உங்களோட இடைக்கிடையே இப்படி கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா. ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. இந்த யாக்கோபு நல்ல கவனிக்கணும். யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினாரு. ஸ்தோத்திரம். ஆமென். ஏன்னா இவனுக்கு ஒரு ஸ்பெஷல். நான் என்ன சொன்னேன்? ஆமென். என்னன்னு கேட்டா, இவன் மனுஷனோடு போராடுகிறவன், தெய்வத்தோடு போராடக்கூடிய ஒரு சாமர்த்தியவான். அல்லேலூயா. ஆமென். தேவஜன் நல்லா கவனிக்க. இந்த பூமியில் நமக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவத்தை கண்டு மனுஷன் மூலமாக வரக்கூடிய உபத்திரவங்கள், சாத்தான் மூலமாக வரக்கூடிய உபத்திரவங்களை பார்த்து சோர்ந்து தளர்ந்து இதுதான் முடிஞ்சு இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்லி சோர்ந்து உட்கார்ந்து இருப்பதுக்கு அல்ல, நாம் இந்த வேத புஸ்தகத்தை எடுத்திருப்பதுக்கு அடையாளம். இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா.
யாக்கோ எப்படி ஜெயித்தான்னு கேட்டா, யாக்கோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டா, அவன் ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனாய் காணப்பட்டான். மறந்துடாது, யாக்கோவுடைய ஜெயத்து காரணம் ஜெபம்தான். ஹல்லேலூயா. அவன் மனுஷனோடும் போராடினான், தெய்வத்தோடும் போராடினான். அவன் இந்த வாழ்க்கையில மேல வரணும்னு சொன்னா, வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமே ஆனால் நிச்சயமாகவே நாம் போராடிதான் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ஸ்தோத்திரம், அந்த நாட்கள் இருந்ததை பார்க்கிலும், அந்த நாட்கள் விசுவாசிகளை பார்க்கிலும் இந்த புதிய ஏற்பாடு சபை விசுவாசிகள், இந்த காலகட்டத்தை விசுவாசிகள், இந்த கடைசி கால விசுவாசிகளுக்கு உபத்திரவு அதிகம் உண்டு. எப்படி சொல்றீங்க? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 சொல்லப்படுகிறது, கடைசி சகோதரர்களே, ஆமென், கடைசியின் சகோதரரே, கர்த்தரோட சத்துவத்து வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏன் பலப்படணுமா? அடுத்த வசனம் வாசிக்கும் போது ஆமென் சொல்லப்படுகிறது, நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படின்னா அன்னை சாத்தா இருந்தானா? அன்னை இருந்தான். ஆமென். ஆனா அன்னைக்கு சாத்தானை விடவும் இன்னைக்கு சாத்தான் கொஞ்சம் ஜாஸ்தியான பலம். ஹல்லேலூயா. எப்படி கேட்கிறீங்களா? கடைசி காலம் என்று அறிந்து கொண்டு அவன் நிச்சயமா ஆக்ரோஷமாய் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. 2 பேதுரு 5 சொல்லப்படுகிறது, அவன் பிசாசு சிகச்சிக்கிற சிங்கத்தை போல இவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க, நமக்கு போராட்டம் உண்டு. என்ன போராட்டம்னு கேட்டா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிசாசு தந்திரனோடு எத்தனிக்க திராணியுள்ளாகும்படியாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன்னு கேட்டா 12 சொல்லப்படுகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். 12 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஏனெனில் மாமிசத்தோடு இரத்தத்தோடும் துரைதங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவி செயல்களோடும் நமக்கு டேஷ் உண்டு. என்ன உண்டு? ஆமென். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ நமக்கு போராட்டம் எங்கெல்லாம் கேட்டுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. சோத்த நீங்க நினைக்கிறவரை மாமாட்ட, மச்சாண்ட, சித்தப்பாட்ட, அப்புறம் மருமண்ட அல்ல பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமென். அவங்க கிட்ட அல்ல பிரச்சனை, நம்ம பிரச்சனை, நம்ம போராட்டம் எல்லாம் யாரு கூட? இந்த 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 சத்துக்களுக்கு கூட. ஹல்லேலூயா. ஆனபடியாக கவனிக்கிறதே பிள்ளைகளே, சோத்திரம், இந்த கடைசி காலத்தில் விசுவாசி இருக்கிற நம்ம இவைகளை மேற்கொள்ள சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி யாக்கோபின் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையையும் மேற்கொள்ளும்படி யாக்கோபு என்ன செய்தான் என்கிற சில காரியங்களை தியானிக்க பரிசுத்தாவின் உதவி செய்வராக. எல்லோரும் என்னோட கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம், நீங்க ஆதிய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, ஆமென், தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். ஹல்லேலூயா. முதல்ல கவனி தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம இந்த ஒரு பழைய வருஷத்தை முடிச்சு புதிய வருஷத்துக்குள்ள போகிறோம். அப்படிதானே இல்லையா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் நமக்கு ஒரு குவாலிட்டி மிக முக்கியம். ஒரு குவாலிட்டி என்ன குவாலிட்டின்னா, ஸ்தோத்திரம், நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. என்ன இருதயம்? நன்றி உள்ள. கடைசி காலம் நான் காலையில் சொன்ன நினைக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசி காலத்தில் நன்றி அறிவு இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். ஹல்லேலூயா. அப்படியால் நன்றி உள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். ஆமென். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் மேன்மைக்கு காரணம் என்னன்னு கேட்டால், யாக்கோபை பாருங்க, ஸ்தோத்திரம், நன்றி உள்ள மனுஷனாய் காணப்படுகிறான். அவன் சொல்லுறான், ஸ்தோத்திரம், தேவரீர் வாசிங்க, அவன் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. ஆமென். தன்னை தாழ்த்தக்கூடிய ஒரு கேரக்டருக்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு வேணும் நான் யார் இல்ல, எவ்வளவு வேணும் தெய்வத்துக்கு முன்பாக தாழ்த்துறவன். ஆமென் சொல்லுவான். ஆமென். கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அப்ப தெய்வத்துக்கு முன்பாக தாழ்மையோடு நிற்கக்கூடியவர்கள், மனுஷன் முன்பாகவும் தாழ்மையாக நிற்கக்கூடிய ஒரு எண்ணம் நமக்கு இருக்குமே ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையை தருவார். ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்க. இந்த யாக்கோபு ஆசிரியப்படுவதற்கு முக்கியமான காரியம், ஸ்தோத்திரம், தேவரை காண்பித்த எல்லா தயவுக்கு எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரன் அல்ல. ஆமென். இதான் முக்கியம். ஆமென். நான் எவ்வளவு தகுதி அல்ல. இந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள நான் தகுதியற்றவன்.
இந்த இடத்துல வர நான் தகுதியற்றவன், இந்த சர்வவல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக வானம் எனக்கு சிங்காசனம் பூமி பாதப்படி சொன்ன தெய்வத்தை ஆராதிக்க நான் எவ்வளவு தகுதி இல்லாதவன். நல்லா கவனிக்கணும், தெய்வம் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு மகிமையான தெய்வம். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோட பேசும் போது ஜனங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு சத்தமுள்ளவர். காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடிய சத்தம், பெண் மான் கீழ பண்ணக்கூடிய சத்தம், கர்த்தரின் சத்தம், கர்த்தரின் சத்தம் பெருவெளி இரைச்சலை போன்ற சத்தம். இன்னைக்கு அந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கவனிக்க வேண்டும் காரணம், ஹல்லேலூயா, அவ்வளவு மகா பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம், சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த மகா பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கும்படியாக இந்த பாக்கிய பதவியை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு சொன்னா, நம்முடைய முன்னோர்களோ நம்முடைய அப்பா அம்மாவினாலேயோ அல்லது வேற எதனாலே அல்ல. ஆமென். தெய்வத்தின் கிருபையால் நம்ம இந்த ஸ்தானத்தில் வந்திருக்கிறோம். இது புரிஞ்சு இப்போ கை தட்டல, நீங்க தட்ட வேண்டாம். ஹல்லேலூயா. தட்டாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப இந்த யாக்கோபை குறித்து வாசிக்கும் போது வேகமாக சொல்லித்தரேன், கவனித்துக் கொள்ளு. ஹல்லேலூயா. அப்போ யாக்கோபு ஸ்தோத்திரம். நீங்க ஓசியா புத்தகத்தை திருப்பிக் கொண்டால் ஓசியா 12ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் வாசிங்க. அவன் 3, 4, 5, 6 வாசிக்கும் போது அங்கே ஓசியா தீர்க்கதரிசி யாக்கோபை குறித்து ஸ்தோத்திரம் சில காரியங்களை எழுதுகிறார். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனோடு குதிகாலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடு போராடினான். ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அவன் பிறந்து வரும்போதே எப்படிதான் வருகிறாரு? ஆமென். நான் தான் முந்துவேன்னு சொல்லி அவன் ஸ்தோத்திரம் ஏசாவுடைய காலை பிடிச்சு வெளியே வந்துட்டார். ஆமென். அப்பவே போராட்டம் தான் பாருங்க. தன் பலத்தால் தேவனோடும் போராடினார். அடுத்த வருஷம் சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம். அவன் தூதனானோடும் போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன் யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். ஆமென். 4 வசனம் போடுங்க மீண்டும். 4 வசனம் வாசிக்கும் போது பாருங்க, அவன் தூதனோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்தார். ஹல்லேலூயா. பெத்தேலில அவர் அவனை கண்டு சந்தித்தார். அடுத்த வசனம் பாருங்க, அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். நம்ம யார் போயிருந்தாங்க? போகலையே. ஹல்லேலூயா. நல்லா வேடனை கவனிக்கணும். அவ்விடத்திலும் நம்மோடு அவர் பேசினார். அப்படின்னா யாக்கோபுக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அந்த வார்த்தை யாருக்குரியது? ஹலோ, யாருக்குரியது? நமக்குரியது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியல ஏன்னு கேட்டா நல்ல கவனிக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற அன்றைய யாக்கோபை கர்த்தர் எப்படி பேர் மாற்றினார்? இஸ்ரவேலை பேர் மாற்றினார். அப்படிதான் இல்லையா? இன்னைக்கு நீங்கள் யாரா இருக்கிறீங்க? எந்த இஸ்ரவேலர்கள்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இன்னைக்கு நாம் ஆபிரகாமின் சந்ததியார், நாம் யாக்கோபின் பிறப்பிடமானவர்கள், நாம் எல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நல்ல கவனிக்கணும். அதனால தான் ஓசியா எழுதுகிறாரு, அன்னைக்கு யாக்கோபை கண்டு பெத்தேலில் அவரோடு கூட கண்டு சந்தித்து அவ்விடத்தில் அவர் யாக்கோபிடம் மட்டுமல்ல பேசினது, நம்மோடு பேசினார். கைத்தட்டி ஹல்லேலூயா. ஆமென். கவனிக்கிற பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். என்ன பேசினார்? அதான் முக்கியம். ஹல்லேலூயா. என்ன பேசினார்? ஹல்லேலூயா. தெய்வம் யாக்கோபோடு சில காரியங்களை பேசினார். அந்த வார்த்தை யாக்கோபு மட்டுமல்ல, அந்த வார்த்தை நம்மோடு பேசினதா இருந்துச்சு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனிக்கணும். அப்ப தெய்வம் நம்மோடு பேசுறதா இருந்தாரு. அவர் இன்னைக்கு அல்ல, அன்னைக்கே பேச ஆரம்பித்துட்டாரு. யாரும் பேசினாரு? தன் ஜனத்தோடு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ எப்படி கர்த்தர் பேச ஆரம்பித்தார் கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம் ஆதிய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10 முதல் நீங்க 15 வரை வாசிக்கும் போது, ஆமென், ஆதிய புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி
ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொன்னாரு? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, அது பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவோ என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. அவன் கவனிக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு தரிசனம் கொடுத்து பேசின கர்த்தர் என்ன சொல்லுதாருன்னு சொன்னா, உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கு. நீ மேற்கும் கிழக்கும் வடக்கும் தெற்கும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படுது வாக்கு கொடுத்தாச்சு ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம இந்த யாக்கோபு இப்போ எங்கே போறாருன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், நம்ம முதல்ல வாசித்தோம். எங்க இருந்து? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய மாமனாருக்கு வீட்டுக்கு போறாரு. ஆமென். எங்க போறாரு? ஸ்தோத்திரம் வாசிங்க. ஆரானுக்கு போறாரு. எங்க இருந்து? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்க போறாரு? ஆரானுக்கு போய் கொண்டிருக்கிறாரு. ஏன்னு கேட்டா, ஸ்தோத்திரம், ஆமென், ஏசாவுக்கு பயந்து, ஏசாவை கண்டு பயந்து ஒளிந்து ஓடி கொண்டிருக்கிறாரு. அப்போ ஸ்தோத்திரம் நல்லா கவனிக்கணும். அப்படியாட்டு ஆரானுக்கு போய் கொண்டிருக்கிற வழியில தான் ஆமென் மாலை வேளையில ஸ்தோத்திரம் அங்கே ஒரு கல்லை தூக்கி தலைக்கு மேல வச்சுட்டு, தலைக்கு கீழே வச்சுட்டு அங்கே தூங்க ஆரம்பித்தார். தூங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அதனை வாசித்தோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறார். எங்க? படுத்து கிடக்கிற அந்த ஆமென் ஸ்தோத்திரம் பகுதியில். ஆமென். நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். அங்கே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அவன்கிட்ட. எப்பா இந்த பகுதியை அவனுக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறாரு. இவர் யாருன்னு கேட்டா, வழிபோக்கர். வழிபோக்கர். எங்க போறாரு? ஆமென். ஸ்தோத்திரம். தன்னுடைய மாமனார் லாபான் வீட்டு போய் கொண்டிருக்கிறார். ஆறானிலிருந்து போய் கொண்டிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கிற பிள்ளைகளே, இப்படி போய்கொண்டிருக்கிற இந்த யாக்கோபு ஸ்தோத்திரம் போய்கொண்டு இருக்கிறாரு. அங்க அந்த போய்கொண்டிருக்கிற வழியில ஸ்தோத்திரம் பெத்தேல் என்கிற பகுதியில் வந்து கர்த்தரின் சந்திக்கிறார். அவர் யார? யாக்கோபை. ஹல்லேலூயா. தரிசனத்தின் மூலமாக அவன் யாக்கோடு பேசுகிறார். அதை நம்ம வாசித்தோம். உன் சந்ததியை பெரிய செய்வேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. ஆமென். ஸ்தோத்திரம். முதல் சொல்றாரு, எப்பா நான் யாருன்னு கேட்டா, ஆபிரகாம் ஈசாக்கின் தெய்வமாக்க நான் உன் முற்பதாக்கின் தெய்வம். நான் ஒன்று சொல்றேன். ஆமென். ஸ்தோத்திரம். நீ படுத்து கிடக்கிற இந்த பூமி பரிசுத்தமான பூமி, இதை உனக்கு கொடுப்பேன். உனக்கு மட்டுமல்ல உன் சந்ததி கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டிய தேவ பிள்ளைகளே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லிட்டு சொல்றாரு. 15 வருஷம் சொல்லுகிற 15 வருஷம் வாசிங்க. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து. நீங்க எல்லாம் கவனிக்க இந்த வசனத்தை.
ஆமென், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் ஆமென், உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் தான் நமக்கு ரேமா. அப்படின்னா நீங்க எல்லாம் கவனிக்கணும். ஸ்தோத்திரம். தெய்வம் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு யாக்கோபு எள்ளளவேனும் தகுதி இல்லாதவன். அல்லேலூயா. தகுதி இல்லை. ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத சூழ்நிலையில, ஒரு யோகியதை இல்லாத சூழ்நிலையில, ஆமென், ஸ்தோத்திரங்க. மேல வாசத்தை தெரியும். கோலும் கையுமாக எங்க போறாரு? யோர்தானை தாண்டி போகிறாரு. வெறும் கோலும் கையும் தான். ஒரு எதிர்பார்ப்பு இல்லை, என்ன ஆகும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஸ்தோத்திரம். சாமி சகோதரனை கண்டு பயந்து போய்கொண்டே இருக்கிறார். யோர்தானை தாண்டி போய்கொண்டிருக்கிறாரு. போகிற யாக்கோபுக்கு வாக்குத்தம் கொடுக்கப்படுகிறது. என்னால் கவனித்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அவன் எந்த சூழ்நிலை வாக்குத்தத்தன்னு கேட்டா, தகுதி இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட அப்படிதான். தகுதியே இருக்கா? நம்ம நினைச்சு பார்ப்போம், ஆண்டவரே இதுக்கு நான் எப்படி தகுதி உள்ளவன்? நான் எள்ளளவேன் தகுதி இல்லாதவன். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத நேரத்தில் ஆமென், ஸ்தோத்திரம், கர்த்தர் வாக்குத்தத்தம் நமக்கு நேரே வரும். அல்லேலூயா. இந்த மனுஷனுக்கு தகுதியே இல்லை. இப்போ தகுதி இல்லை. எதுக்கு தகுதி இல்லை? ஆமென், ஒரு பூமி சந்ததி முழுவதும் ஆமென் தூளை போல பெருக செய்வதற்கு இவருக்கு யோக்கியதை இல்லை, தகுதி இல்லை. அல்லேலூயா. இவர் யாரோ ஓடுறார், எத்தனை நாட்டு ஏமாற்றிக்காரனாக ஆமென், ஸ்தோத்திரம், என்ன செய்றாரு? பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறாரு. பயந்து ஓடி போகிறாரு. அக்கறை. அல்லேலூயா. மாமனார் வீட்டுக்கு ஒளிச்சு ஓடுகிறாரு. அந்த சூழ்நிலை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நல்ல கவனி தேவ பிள்ளைகளே. தெய்வத்தின் வாக்கு தத்தம் சொன்னா நாம் தகுதி இல்லாத வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. தகுதி உள்ளவன் பேசிய பிரயோஜனம் கிடையாது. ஆமென். ஏன்னா நான் தகுதி இல்லாதவன் சொல்லி எந்த மனுஷன் தன்னை தாழ்த்துவானோ அங்கே தான் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை தேடி வரவில்லை, உலகத்தின் ஞானியை பைத்தியமாக்க கூடிய அல்லேலூயா தெய்வம் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. ஞானிகளுக்கு கொடுக்காததை உலகத்தின் பைத்தியமாயிருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறான்னு சொன்னா வேற ஒண்ணுமில்லதே பிள்ளையே, கர்த்தர் நம்மை வைத்த கிருபை. அல்லேலூயா. எங்கே தகுதி இல்லாத சிச்சுவேஷன்ல தகுதி இல்லாமல் இருக்கிறோமோ அந்த நேரம் தான் தெய்வத்தின் வார்த்தை வெளிப்படுவதை பார்க்க முடியும். எல்லாம் தெரியும் ஆண்டவர், என்ன ஆண்டவர் பேச மாட்டார். ஆமென். எனக்கா பைபிள் கரைச்சி குடிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், உண்மைக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனுஷன் எல்லாம் தெரியும் சொல்றானோ சொல்லுவாரு, உனக்கு தெரியும், நீ தெரிஞ்ச போல நடந்துக்கோ. அல்லேலூயா. ஆனால் எந்த மனுஷன் ஆண்டவரே ஒன்றும் தெரியாதப்பா என்னோட பேசுங்கன்னு சொல்லி தங்களை தாழ்த்துவானோ அந்த மனுஷனோடு கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. பிள்ளை, தெய்வம் பேசுவதற்கு உன் சூழ்நிலைகள் தேவை கிடையாது. அல்லேலூயா. அவன் கர்த்தர் சொல்லக்கூடிய வாக்கு தத்தங்களுக்கும் நமக்கும் ஒரு தகுதி தேவையில்லை. அல்லேலூயா. ஏன்னா சொல்லுறது தெய்வமானபடியால் நீங்க யாரா இருக்கலாம், எப்படியா இருக்கலாம், எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், என்னால் உங்களை அவர் சொன்ன வார்த்தைக்கு நேராய் நடத்துவதற்கு, அவர் சொன்ன வார்த்தை செய்து முடிப்பதற்கு நாம் யோக்கியதை இல்லாமல் இருந்தாலும் கர்த்தர் யோக்கியதை உள்ளவர். அப்படி புரியுது? அல்லேலூயா. சொல்லப்பட்ட வார்த்தை மனுஷன் தெய்வம் சொன்னபடியால் நான் அதுக்கு எலிஜிபிலிட்டி அல்ல. எஸ், பட் தெய்வம் என்ன செய்வாரு? அதை சரிபடுத்தி கொண்டு வருவார். ஆமென். அப்ப இன்னைக்கு நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு ரேமா நமக்கு அல்லேலூயா யோக்கியதை இல்லாத நம்மை தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். சொல்றேன் அல்லேலூயா. தகுதி இல்லாத எனக்கு, தகுதி இல்லாத என் குடும்பத்துக்கு, தகுதி இல்லாத என் பிள்ளைகளுக்கு ஆமென் தகுதிப்படுத்தக்கூடிய, மேன்மைப்படுத்தக்கூடிய, மேன்மையாக்கக்கூடிய ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? எங்கே நான் பேதை, எங்கே நான் புத்தி இல்லாதவன், யார் எனக்கு ஒன்னு தெரியாத ஆண்டவரே சொல்லுகிறோமோ அவர்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. மோசே சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயேன், நான் போக முடியாது, நான் போக மாட்டேன், எனக்கு தெரியாது. பலமுறை என்ன எஸ்கேப் ஆகுறாரு. ஆண்டவரே எனக்கு தெரியாது, நான் அவங்களுக்கு சொன்ன அவங்க கேட்க மாட்டாங்க, அவன் நான் சொன்ன அவங்க அவன் அனுசரிக்க மாட்டாங்க, நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பயப்படுகிறாரு. சொல்றாரு, நான் போக மாட்டேன், நான் திக்குவாயேன், எனக்கு அதுக்குள்ள ஞானம் இல்லை, அதுக்குள்ள அறிவு இல்லைன்னு சொல்லும் போது கர்த்தர் சொல்றார், நோ நோ நோ, ஒன்னுதான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நீதான் எனக்கு வேணும். அல்லேலூயா. உன் திக்கு வாயில எனக்கு தேவை. அல்லேலூயா. உன் இருதயம் எனக்கு தேவை. அல்லேலூயா.
திக்குவாயை பார்த்தோ, புத்தியினத்தை பார்த்தோ, புத்தி இல்லாமையை பார்த்தோ, கருப்பை பார்த்தோ, வெள்ளையன் பார்த்தோ, உயரம் குறைவு பார்த்தோ, உயரம் கூடுதல் பார்த்தோ அல்ல, கர்த்தர் தெரிந்து கொள்ளுவது. அல்லேலூயா. கர்த்தருக்கு தேவை அவன் நல்ல இருதயம் தேவை. கர்த்தருடைய வார்த்தையை அனுசரிக்கக்கூடிய, கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் இருக்குமே ஆனால் தேவ பிள்ளையே நீதான் அவருக்கு தேவை. ஆமென். மோசே சொல்ற, ஆண்டவரே எத்தனை பேர் இருக்கான், கூட்டி கொண்டு போகலாமே. சொல்றார், இல்ல இல்ல நீதான் எனக்கு தேவை. அல்லேலூயா. ஆமென். நீதான் எனக்கு தேவை. வேணா நீ எனக்கு வேண்டான்னு சொன்ன அன்னைக்கே ஆமென் நைல் நதியில ஒன்ன நினைச்சிருவேன், அனுப்பி விட்டுருப்பேன். அன்னைக்கு பார்வோன் எல்லா பிள்ளைகளையும் கொலை செய்தானே, அன்னைக்கு ஒன்னு நினைச்சிருப்பேன், அன்னைக்கு கொஞ்சம் கூட அனுமதித்திருப்பேன். ஏன் என்று கேட்டால் அன்றைக்கு உன்னை கொலை செய்வதற்கு அனுமதிக்காமல் உன்னை பார்வோன் வீட்டில் அரண்மனையில் வளர்ப்பதற்கு உன்னை அனுமதித்தது காரணம் என்னன்னு தெரிந்தால் எதுக்குன்னு கேட்டால் இந்த 40வது வயதிலே நீ எனக்கு தேவையானபடியால். ஆமென். ஹல்லேலூயா. நீ திக்குவாயனா இருக்கலாம், நீ பலகீனனா இருக்கலாம், பட் ஹல்லேலூயா உன்னை முன்குறித்திருக்கிறேன். மோசே நீதான் எனக்கு வேணும், நீதான் எனக்கு வேணும். நீ யாருக்கு பிறந்திருக்கலாம், நீ எங்கு வளர்ந்திருக்கலாம் என்பது முக்கியம் அல்ல. நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன். நான் செலக்ட் பண்ணபடியால் நான் மாற்ற மனுஷன் அல்ல. நான் உன்னை தெரிந்து கொண்டான், நீதான் எனக்கு வேணும். உன் பலகீனம் எதுவோ இருக்கட்டும், அதே போல என்கிட்ட வந்துரு. ஹல்லேலூயா. நான் உன்னை பயன்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. மோசே இருந்த போல கர்த்தர் அழைத்தாரு, இருக்கிறவர் அழைத்தாரு. ஆமென். அந்த நாட்களே மோசே எப்படிப்பட்டன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பயங்கர கோபக்காரன், பயங்கர கோபக்காரன். ஹல்லேலூயா. 2 ஆமென் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எகிப்தியர்கள் ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு எகிப்தியன் இன்னொருத்தனை இஸ்ரவேலை அடிக்கிறான். அதை பார்த்து கொண்டிருந்த மோசே கோபம் வந்து எழுதினான், ஒரே அடி அடிச்சு மண்ணில் புதைச்சு வச்சுட்டான். அவ்வளவு மனுஷ மூர்க்கமான கோபம் உள்ள மோசே, அவ்வளவு கோபக்காரன மோசே. என்னால் கர்த்தர் சொன்னார், நீதான் எனக்கு வேணும். ஆமென். இவ்வளவு கோபக்காரனா இருக்கட்டும், இவ்வளவு கோபம் உள்ளவனா இருக்கட்டும், இவ்வளவு மூர்க்க வரி உள்ளவனா இருக்கட்டும், பரவாயில்லை, நீதான் உனக்கு வேணும். ஹல்லேலூயா. என்னால் கர்த்தர் அழைத்து மோசே கொண்டு வந்தாரு. வேதத்தில் வாசி சொல்லப்படுகிறது, மோசே சாந்தமுள்ள மனுஷன். எப்படி உள்ள மனுஷன்? சாந்தமுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. பிரதர், இன்னைக்கு எவ்வளவு கோபக்காரனா இருக்கலாம், எவ்வளவு ஆக்ரோஷமுள்ளவனா இருக்கலாம், நீ உலகத்துக்கு தகுதி இல்லாதவனா இருக்கலாம், ஜனங்கள் மத்தியிலே கொலைகாரன் பேருள்ளவனா இருக்கலாம். கர்த்தர் கையில நீ வந்து விட்டால் அவர் கரத்தின் கிரியைகளாய் நீ மாறிவிடுவாய். அல்லேலூயா. கர்த்தர் மாற்றி எடுக்க அவருக்கு லேசான காரியம். மோசேயை அவன் கோபக்கார இருந்த மோசேயை சாந்தம் உள்ளவனாய் தாழ்மை உள்ளவனாய் மாற்ற கர்த்தருக்கு கிருபை, கர்த்தருக்கு பலம் உண்டு சொன்னா இனி உங்களையும் என்னையும் மாற்ற என் தெய்வத்தால கூடாது ஒன்றுமே இல்லை. ஆமென். இருக்கிற போல வந்துட்டா போதும். மோசே திக்குவாயனா இருந்தேன்னு சொன்னா எந்தெல்லாமோ சொன்னார். ஆண்டாலும் கடைசியில கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிந்து இறங்கி வந்தார். கர்த்தர் மோசேயை பயன்படுத்தி 23 லட்சம் ஜனங்களை ஆமென் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் ஆராதிக்கும்படியாக செங்கடலை கடந்து அழைத்து கொண்டு போனார்னு சொன்னா இன்னைக்கு இந்த பிள்ளையே பலகீனம் காணப்படுகிற, பலகீனாக இருக்கிற, புத்தி இல்லாத சொல்லப்படுகிற, மந்த புத்தின்னு அழைக்கப்படுகிற நீ கர்த்தருடைய கரத்தில் வருவாயின்னு சொன்னா உன்னையும் மோசே போல அநேக ஜாதிகளை உருவாக்கும்படி, அநேக ஜனங்களை விடுவிக்கும்படி, அநேகரை ஸ்தோத்திரம் அல்லேலூயா நித்திய ராஜ்யத்துக்காய் சேர்த்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? தெய்வத்துக்கு லேசான காரியம், லேசான காரியம். அல்லேலூயா. வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக யாக்கோபு என்ன செய்றாரு? அவன் ஸ்தோத்திர யோர்தானை தாண்டி போகிறாரு. தரிசனம் கொடுக்கிறார் ஆண்டவர், சொப்பனம் கொடுக்கிறாரு. இதெல்லாம் வாங்கிட்டு அல்லேலூயா ஒண்ணுமில்லாத சூழ்நிலையில நம்ம அதை 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில கர்த்தர் சொல்றார், இந்த தேசத்துக்கு உன்னை திருப்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னா தெய்வத்தின் கரம் அங்கோட இருக்குமே ஆனால் அவர் செய்து முடிப்பார். அவர் கரம் நம்மை விலகாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். தெய்வத்தின் கரம் நம்மை விட்டு விலகி போகக்கூடாது. தெய்வத்தின் கரம் விலகி போயிட்டுன்னு சொன்னா நம்ம யாராயிருவோம்?
ஆமென். வனாந்தரத்தில் உள்ள மனுஷனை போல மாறிவிடுவோம். அல்லேலூயா. தெய்வத்தின் நம்மோடு கூட இருக்குமே ஆனால் தெய்வம் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி செல்லுவார். அல்லேலூயா. தெய்வ ஜனமே, எக்காரணம் கொண்டு நீங்க ஸ்தோத்திரம் தெய்வத்தின் கரத்தை விட்டு மட்டும் தூரம் போயிடாதுங்க. தெய்வத்தின் கரத்தை விட்டு மட்டும் விலகி போயிடாதுங்க. தெய்வத்தின் கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஆமென். அப்படி நம்ம கற்று தருகிறது, கரத்தில் அடங்கி இருங்க. அப்பொழுது ஏற்ற விடையில் நினைச்சு அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆமென். தெய்வத்தின் கருத்தில் நமக்கு அடங்கி இருந்தா தக்க சமயத்தில் நம்ம உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்ப எங்க இருக்கணும்? கரத்தில் அடங்கி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்போ எப்போதுமே கரத்தில் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை செய்யும்படி உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேற்றுவதில் நினைச்ச மாட்டாரு, கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு பிரயாணப்படுகிறார். யாரு? யாக்கோபு. எல்லாம் கவனிக்கணும். நமக்கு வாக்கு தத்தம் உண்டு, பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் யாக்கோபு போல பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்போ இதை வாசிக்கும் ஆரம்பத்தை சொன்னேன். இந்த வாக்கு தத்தத்தை கேட்ட போது ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் சொன்ன போது, கர்த்தர் தரிசனம் கொடுத்த போது, ஏணிக்கு மேலே அவன் தூத ஏறி இறங்குறதில் பார்த்த போது ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய நினைவு என்னன்னு சொன்னா, நாளைக்கு காலை முதல் நான் யாரு? கிங் ஆஃப் கிங். அல்லேலூயா. நான் ராஜாவை மாற போறேங்கிற எண்ணம் நமக்கு இருக்கும். ஆமென். இது நம்முடைய ஃபெயிலியர், நம்முடைய பலகீனம் தான். தெய்வம் ஒரு வாக்கு சொன்னா அது எப்போது நிறைவேற்றுவார் என்பதற்கு ஒரு நேரம் உண்டு. ஆமென். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வாசித்து பாருங்க. சொல்லப்படுகிறது, தரிசனம் குறிக்கப்பட்ட நாளுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தரிசனம் உண்டு, உண்மைதான். வாக்குத்தத்தம் உண்டு, உண்மைதான். ஆனால் தரிசனம் எப்ப வச்சிருக்குது? குறிக்கப்பட்ட நாளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேகமாய். தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. கைத்தட்டி ஹல்லேலூயா. தரிசனம், தெய்வத்தின் வாக்குத்தத்தம் கவனிக்கணும். ஹல்லேலூயா. குறிக்கப்பட்ட நாளுக்கு வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு தரிசனம் கண்டாச்சு. ஏணிக்கு மேல தூதன் யார் இறங்குறான்? அவன் வாக்குத்து பண்ற, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசையிலும் உன் சந்ததி பெருகும். எப்படி பெருகும்? கடற்கரை மணலை போல பெருகும். ஹல்லேலூயா. இந்த தேசத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஆமா, இதெல்லாம் வாக்குத்தத்தம் இருக்குது. அது மட்டுமல்ல, கடை சொல்லுறாரு, நான் உன் கூட இருப்பேன், என் கரை உன்னோட இருக்குன்னு சொல்றாரு. சொன்னதை செய்து முடிக்கும் வரையிலும் நான் உன்னுடைய விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான வாக்கு தத்தம் இல்லையா? இது கேட்ட போது நம்ம எப்படி சொல்லுவோம்? துள்ளி குதிச்சிருவோம். ஹல்லேலூயா. நாளைக்கு முதல் ராஜாவாக போறோம், நாளைக்கு முதல் நாங்க யாரா இருக்க போறோம்? உயர்ந்த ஆளாய் போறோம் சொல்லி நினைச்சிருவோம். நம்ம துள்ளி குதிச்சிருப்போம். ஹல்லேலூயா. அப்படிதான் இல்லையா? நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மனுஷன் படிய பாட குறித்து இது வாங்கியாச்சு, வாக்குத்தம் பெற்றாச்சு. இப்ப எங்க போறாரு? எங்க போறாரு? லாபான் வீட்டுக்கு போறாரு, மாமனார் வீட்டுக்கு போறாரு. ஹல்லேலூயா. போறாரு. நேரம் போயிடுச்சு. நமக்கும் ஷார்ட்டா சொல்றேன். லாபான் வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு வாசிங்க. ஸ்தோத்திரம். சொல்லப்படுகிறது, அது 31ஆம் அதிகாரம் 41 வாசம் வாசிங்க. 31:41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். போதும். ஹல்லேலூயா. கவனிக்கிற பிள்ளைகளை ஸ்தோத்திரம். இந்த இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல தெய்வத்தை நாம் அறிய வேண்டிய முறையில் அறிவது கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷம் இந்த மனுஷன் படாபாடு. எப்போ? 20 வருஷம் ஆச்சு கரை பிடிக்கிறதுக்கு. 20 வருஷம். ஆமென். நம்ம 6 மாசம் கஷ்டப்பட்டு சொல்லுவோம், என்ன ஆண்டவரே வாக்குத்தத்தம் எங்க போச்சு, வரலையா, சொன்னதல்லவோ, மறந்துட்டீரோ, போயிட்டீரோ சொல்லி நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஹல்லேலூயா. இவர் 20 வருஷம் பிரயாசப்படுறாரு. எதுக்கு வேண்டி? வாக்குத்தத்தம் நிறைவேறுக்கும்படியாக. என்ன சொல்ற ஆண்டவர்?
அவன் உன் தகப்பன் வீடு திருப்பி கொண்டு வருவேன் சொன்னார். எங்க வருவேன்? உன் தகப்பன் தேசத்து வீட்டுக்கு திருப்பி கொண்டு வருவேன் சொன்னாரு. அப்ப திருப்பி கொண்டு வர எத்தனை வருஷம் ஆச்சு? சத்தமாட்டு 20 வருஷம் ஆச்சு. ஹல்லேலூயா. அவன் நல்ல கவனிக்கிற பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இடங்கள்ல நம்ம சறுக்கி போய் விடுகிறோம். கர்த்தர் சொன்னால் அதுக்கு ஒரு வேலை உண்டு, அதுவரை காத்திருக்க வேண்டும். இந்த யாக்கோபு புறப்பட்டு போனாரு, போயிட்டு 20 வருஷம் 7 7 14 அவன் பெண்ணு கட்டுறதுக்கு 14 வருஷம் கஷ்டப்படுறாரு. அடுத்தது லாபானுக்கு வேண்டி ஸ்தோத்திரம் உழைக்கிற 6 வருஷம். இப்படியா 20 வருஷம் கஷ்டப்படுகிறாரு. வாழ்க்கையில் பிரயாசத்தில் அவன் பலத்தில் பகுதியை என்ன செய்றாரு? அங்கே இழக்கிறாரு. 20 வருஷத்தை அங்கே எரிசாரு, இழந்துட்டாரு பிரயாசப்பட்டு. ஆமே, ஆனாலும் ஹல்லேலூயா, சரி, என் தேவன் என் சிறுமையை என் அமை கண்டு என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஆமென். கையின் பிரயாசம் ஆனாலும் கூட யாக்கோபே சோர்ந்து போகாத. ஆமென். வாக்குத்தத்தம் இருப்பது உண்மைதான், வாக்கு சொன்னது உண்மைதான், விசுவசித்தது உண்மைதான், தரிசனம் கண்டது உண்மைதான், வாக்குப்பட்டது உண்மைதான். ஆமென், ஸ்தோத்திரம். அபிஷேகம் பண்ணி கலை நாட்டினது உண்மை. நிறைய காரியம் செய்தார் யாக்கோபு, இதெல்லாம் உண்மைதான். ஆனாலும் சூழ்நிலைகளை கண்டு தாமதத்தை கண்டு சோர்ந்து போகாத, சோர்ந்து போகாத. 1 வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 5 10 அல்ல, 20 ஆண்டு வாக்குத்தத்தம் நிறைவேற 20 ஆண்டாச்சு யாக்கோபுக்கு. ஹல்லேலூயா. 20 ஆண்டு அங்கே பிரயாசப்பட்டார். ஆனால் நீ நல்ல கவனிக்கணும், இந்த 20 ஆண்டும் தெய்வத்தின் வாக்குத்தத்தம் கூட இருந்தா இல்லையா? கூட இருந்தா இல்லையா? வாசிங்க இந்த வசனம் மீண்டுமாய். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால். that is point. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. லாபான் ஏமாத்துற போது கர்த்தர் இருந்தாரா இல்லையா? சொல்லுங்களா, இருந்தாரா இல்லையா? இருந்தார். சொல்றார் என்னோடு இராமற் போனாப்போ லாபான் ஏமாற்றுற போது, லாபான் 10 முறை சம்பளத்தை பிடிச்சு வச்ச போது எல்லா நேரமும் கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தாரு. ஆமென். அப்ப நம்ம கேள்வி என்ன? கர்த்தர் மீண்டு கேட்கலையா? கர்த்தர் நியாயம் பேசலையா? கர்த்தர் கேட்கலையான்னு நம்ம கேட்டிருப்போம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கர்த்தர் கேட்பாரு, கர்த்தர் கேட்டிருப்பாரு. ஏன் கேட்கலன்னா, யாக்கோபே நீ எப்படி வந்த, எப்படி வந்த? ஆமென். தன் சகோதரி சதிச்சிட்டு வந்த, ஏமாத்திட்டு வந்த. உனக்கு நல்ல பேர் இருக்குது. என்ன பேரு? எத்தன், ஏமாற்றுக்காரனுங்கிற பேரு. ஆமென். இந்த பேர் உன்னை விட்டு மாற வேண்டும், என் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமே. ஆனால் நீ இந்த செக்கை ஆட்டிதான் ஆக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பார்த்துருப்பீங்க, செக்கில் போட்டு தேங்காய் போட்டு அரைக்கும் போது தேங்காய் சொல்ல, ஐயோ என்னை இடிக்காத, என்னை சதைக்காத, என்னை கஷ்டப்படுத்தாத இந்த சொல்லதான் செய்யும். ஹல்லேலூயா. அது கேட்ட உடனே செக்காட்டம் நிப்பாட்டவனா இல்லை, ஆடிட்டு தான் இருப்ப. ஏன்னா நீ சதைக்கப்பட்டாதான் நீ எண்ணெயாய் வெளிவர முடியும். நீ எண்ணெயை வெளியே வந்தா தான் எனக்கு பிரயோஜனமாய் மாற முடியும். ஹல்லேலூயா. பட் நான் எதுக்கு உன்னை உணர வச்சேன், எதுக்கு செக்கில் போட்டு ஆட்ட விட்டேன்னு சொன்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இதற்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் உண்டு. அதெல்லாம் எனக்கு பெனிஃபிட் வர போகுது. ஹல்லேலூயா. எண்ணெய் கிடைக்கும் வரையிலும் நீ ஆட்டப்பட வேண்டிய அவசியம் உண்டு. ஹல்லேலூயா. நீ எண்ணெயாய் வந்த பின்புதான் எனக்கு பிரயோஜனமாய் நீ மாற முடியும் என்பதை நீ இப்போது அறியவில்லை. எண்ணெயாய் மாற பின்பு நீ அறிந்து கொள்ளுவாய். ஆமென் சொல்லி புரிஞ்சு. ஹல்லேலூயா. அதே போல தான் யாக்கோபுக்கு வாக்குத்தத்தம் உண்டு, வசனம் உண்டு. என்னால் யாக்கோபு ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் 7 7 14 மாற 20 வருஷம் கஷ்டப்படுகிறான். ஆனால் ஹல்லேலூயா, எல்லா கஷ்டத்திலும் எல்லா பிரயாசத்திலும் யார் கூட இருந்தது? கர்த்தர் கூட இருந்தார். இதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆமென். பிரயாசம் உண்டு, கஷ்டம் உண்டு, பாடுண்டு. தேவச்சனமே, கர்த்தர் கூட இல்லாமல் இருந்தா, ஆமென், உங்க பிரயாசங்கள் நிமித்தமாக சோர்ந்து போவீர்கள். பிரயாச நிமித்தமாக சூசைட் பண்ண ஓடி போவோம், மரிக்கும்படி ஓடி போய் விடுவோம். ஹல்லேலூயா. என்னால் கஷ்டங்கள், பாடுகள், நெருக்கங்கள் இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் சமூகத்திலே நீ காத்திருந்தால் நிச்சயமாகவே அவர் உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார்.
பயப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி நம்மை பலப்படுத்துவார். புரிந்து கொள்ளுங்க, உங்கள் கஷ்டங்களிலும் உங்கள் பாடிலும் உங்கள் நெருக்கத்திலும் உங்கள் வேதனையிலும் ஏமாற்றப்படும் போதெல்லாம், அவமானப்படும் போதெல்லாம், நிந்திக்கப்படும் போதெல்லாம் கர்த்தரனை மறந்தாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோன்னு சொல்லி சொல்றீங்களா? நோ இல்லை, கர்த்தர் கூட இருக்கிறாரு. யாக்கோபு கூட இருந்த கர்த்தர், யாக்கோபோடு இருந்த கர்த்தர், வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர், திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணின கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார். எத்தனை வருஷம்? 20 ஆண்டு கூட இருந்தாருன்னு சொன்னா, இன்னைக்கு உன் உபத்திரவத்திலும் உன் பாடிலும் உன் கண்ணீரிலும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதே சபையே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கண்ணீர் பள்ளத்தாக்கு கடந்து போகும்போது நீ நினைக்கலாம், ஆமென், ஐயோ இவ்வளவு உபத்திரப்படுகிறேனே, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே, ஒரு மாற்றம் வரலையே, பிரச்சனை மீண்டும் மீண்டும் மீண்டுமா என்ன இருக்கிறதேன்னு சொல்லி புலம்புறீங்களா? பிரதர், நீ புலம்ப காரணம் கேட்டா, யாக்கோபே உனக்கு தான் வாக்கு தத்தம் இருக்குது. யாக்கோபே உனக்கு தான் அழைப்பு இருக்குது, உனக்கு தான் தரிசனம் தந்தேன், நீ தான் எனக்கு வேண்டி செய்ய போகிறாய், உன்னை தான் மாற்ற போகிறேன், நீ எனக்குரியவன், நீ மட்டுமல்ல உன் சந்ததி எனக்குரியதானபடியால் நிச்சயமாவே இந்த வனாந்திர வழியை கடந்து தான் போக வேண்டும், இந்த நெருக்கத்தின் வழி கடந்து தான் போக வேண்டும். அப்படி போனாதான் நீ எனக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு தலைமுறையை வெளியே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அப்படி உருவாக்கப்பட்டால் தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திர பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேதத்தை சுமந்து நீதியில் நடக்க ஆரம்பித்த பின்பு உங்களுக்கு உபத்திரம் வருதா, பாடு வருதா, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன் சொன்னா, நிச்சயமாவே கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஒரு மேன்மை உங்களுக்குண்டு, ஒரு உயர்வு உங்களுக்குண்டு, ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு மேலே தேவ சித்தம் நிறைவேற போகிறபடியால் உங்கள் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதுங்க. ஆமென். நினைப்ப, ஐயோ எனக்கா இந்த உபத்திரவம், நான் நல்லவன் தானே ஆண்டவரே, நான் மற்றவங்களை போல ஏமாத்தலையே, மற்றவங்களை போல பொய் சொல்லலையே, மற்றவங்களை போல திருடலையே, அவங்களை போல கைக்கூலி வாங்கலையே, லஞ்சம் வாங்கலையே ஆண்டவரே, எனக்கா இந்த உபத்திரவம் கேட்கலாம். தேவ பிள்ளையே, உனக்கு தான் அந்த உபத்திரவம். ஆமென். துன்மார்க்கனை கர்த்தர் வைத்திருப்பது தீமை நாளுக்கண்டு வைத்திருக்கிறார், அவன் முடிவு அது அழிவாயிருக்கும். பட் யூ ஆர் நாட் லைக் தட். ஹல்லேலூயா. நீங்க அப்படிப்பட்ட ஆள் அல்ல, உங்களை அப்படி அழைக்கவில்லை. கர்த்தர் உங்களை தெரிந்திருப்பது, ஆமென், நம்மை தெரிந்திருப்பது ஒரு மேன்மையான பதவிக்கு வேண்டி, ஒரு உயர்வான ஸ்தானத்தில் கொண்டு வரும்படி. நீங்க மட்டுமல்ல, உங்க தலைமுறைகள் கர்த்தர் பிரயோஜனமானபடியால் நீ இந்த வழிதான் கடந்து போக வேண்டும். ஆமென். யாக்கோபே 20 வருஷம் நீ லாபான் கீழே இருந்து வேதனைப்பட்டு, சம்பளம் ஏமாற்றப்பட்டு, தோல்வி அடைந்து நஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு, ஒருவேளை இது சரியாக நினைத்தா அன்னைக்கு ஏமாற்றுவான். அப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்து கடந்து 20 ஆண்டு வந்துட்ட. இப்போ நான் திரும்பி பார்க்கறது சொல்ற, கர்த்தர் என் கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருந்தார். அவர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா முதல்ல 7 வருஷத்துல என்ன கொண்டு போட்டிருப்ப. அல்லேலூயா. அவர் மட்டும் என் கூட இல்லாம இருந்தா 2வது 7 வருஷத்துல என்ன கொண்டு போட்டிருப்பாய். கர்த்தர் கூட இல்லாம இருந்ததா அவன் என் ஆட்டு மந்தை பெருகும் போது என்னை கொண்டு போட்டிருப்பாய் நீ. ஆமென். சம்பளத்தை ஏமாற்ற நீ, ஒரு முறையில் 10 முறை ஏமாற்ற நீ, நிச்சயம் என்னை கொன்று போட்டிருப்பாய். ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறேன்னு கேட்டா, நான் கர்த்தருக்கு தேவை, என் மேல் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியால் என்னை மனுஷனுடைய தீமைக்கு விலகி காத்து கொண்டார். விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் என்றைக்கே சத்ரு அழித்து போட்டிருப்பான். என்னைக்கே பிசாசு உன்னையும் குடும்பத்தையும் நிர்மூலமாக்கி இருப்பான். என்னைக்கோ நீ அழிந்து போக வேண்டியவன், என்னைக்கே மண்ணோடு மண்ணா போக வேண்டியவள். ஆனால் ஏன் இதுவரை ஜீவிக்கிறான் கேட்டா, அவன் தெய்வம் கிருபை, தெய்வம் உன்னை தெரிந்து கொண்ட தயவு, கர்த்தர் வாக்கு தத்தம் எங்கேயோ உனக்குள்ள கிடைக்கிறது. ஆனபடியால் தான் தெய்வம் இதுவரையிலும் பாதுகாத்து வருகிறார். என்னைக்கு அழிக்கும்படி மனுஷன் திட்டம் வைத்தான்,
என்னைக்கு கூட இருக்கிறவனை கொலை செய்யும்படியாக திட்டம் வைத்தார்கள். என்னைக்கு அவனை அழிக்கும்படியாக மனுஷன் போராடி கொண்டிருக்கிறான். சாத்தான் ஒரு பக்கம், மனுஷன் ஒரு பக்கம் உன்னை அழிக்கும்படி, உன் குடும்பத்தை அழிக்கும்படி போராடி கொண்டிருக்கிற வேளையிலே, ஆனால் ஹல்லேலூயா, இன்றைக்கு ஜீவிக்கிறேன்னு சொன்னா வேறொன்றுமல்ல, யாக்கோபே உனக்கு மேலே இருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அப்படியே எனக்கு ஒரு வாக்குத்தம் இருக்குமே ஆனால், எனக்கு ஒரு அழைப்பு இருக்குமே ஆனால், நிச்சயம் சொல்றேன், இந்த பாடுகளை தாண்டி ஒரு மேன்மையை பார்க்க போகிறேன். இந்த உபத்திரத்தை தாண்டி ஒரு மேன்மை பார்க்க போகிறேன். இந்த கடன் பாரங்களை தாண்டி ஒரு ஆசும நாளை நான் பார்க்க போகிறேன். ஐயோ, கொடுக்க முடியாது வருத்தப்படுகிறாயா சொல்லு, நிச்சயமாகவே அனைவரும் கடன் கொடுக்கும்படி கர்த்தனை ஆசீர்வதிக்க ஒரு நாள் முன்னாடி வருகுது. விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. விசுவாசம் எழுமணிப்போமாக. ஹல்லேலூயா. நன்றி ராஜாவே. வேகமாய் ஆமென். அதை நினைத்து கர்த்தரை சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செய்ய போற நன்மைகளை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம்னு சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். தனிமையின் எண்ணங்கள் சூழ்ந்தாலும், கண்ணீரின் படுக்கை மாறினாலும், கண்ணீரின் படுக்கை என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். என்னை அரவணைத்து கட்டி எழுப்பிடுவீர். நான் இழந்தவற்றை இரட்டிப்பாய் தருவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சத்தமாக வாக்குத்தத்தம் தேவச்சனமே, நிச்சயம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை யாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கை யாவும் இழந்தாலும், எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். எந்த கல்லறையில் கல்லை புரட்டிடுவீர். என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வீர். இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல் இயேசுவே. இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இந்த வருஷத்தின் கடைசி நைட் வெள்ளிக்கிழமை, இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாள்ல பரிசுத்தவானோடு பேசி இருக்கிறாரு. கர்த்தரோடு பேசி இருக்கிறாரு. என் போராட்டங்கள், என் நெருக்கங்கள், என் வேதனைகள் எல்லாம் வந்தபோது நான் கேட்டேன், ஆண்டவரே என்னை மறந்துட்டீங்களான்னு கேட்டேன், என்னை கைவிட்டீங்களான்னு கேட்டேன். ஒருவேளை என் பாவத்தின் நிமித்தமாய் விட்டுட்டு போயிட்டீங்களோ, என்னை கீழ்ப்படியாமையினால விட்டுட்டு போயிட்டீங்களோ, நான் பலமுறை கதர்னது உண்டப்பா.
ஆனாலும் ஹல்லேலூயா, இப்போது நான் அறிந்திருக்கிறேன், ஒரு வேளை உண்டு என்னை உயர்த்துவதற்கு. அது வேலைக்காய் காத்திருக்கிறேன். நிச்சயமா ஏற்ற வேளையில உயர்த்த போறீங்க. ஏற்ற வேளையில எந்த மனுஷன் முன்பாய் அவமானப்பட்டனோ, எந்த மனுஷன் முன்பாய் வெக்கப்பட்டனோ, யார் என்னை அற்பமாய் பேசினார்களோ அவர்கள் முன்பாக ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ண போறீங்க. அதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் நம்பிக்கையோடு சொல்லி, ஏசப்பா, 2 கரம் மார்போடு சொல்லுங்க, நீ என் கூட இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம், என்னோடு இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம், உன்னுடைய கரம் என்னோடு கூட இருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். என் நெருக்கத்தின் வேளையிலும், என் கண்ணீரின் பாதையிலும், என்னுடைய வேதனை அனுபவத்திலும், என் குறைவின் வேளையிலும், என் இல்லாமையின் வேளையிலும் கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் யாக்கோபோடு இருந்த கர்த்தர் நீங்க என்னோடு இருக்கிறீங்க. அப்பா, என்னை கைவிட மாட்டீங்க நம்புகிறேன், என்னை கைவிட மாட்டீங்க விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் என்னுடைய கல்லறை திறக்க நீர் வருவீர், என் சூழ்நிலை மாற்ற நீர் வருவீர், நிச்சயமாய் என் பிரச்சனையை மாற்ற நீர் வருவீர், நீ படுகிற எல்லா உபத்திரத்தின் விடுதலைக்கு ஆக்க நீர் வருவீர் விசுவாசிக்கிறோம். செய்வதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நீ பாரத்தோடு நிற்கிறோம் பிள்ளைகளுக்கு வேண்டி கர்த்தர் ஆறுதலாக இருந்து நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரையும் திருக்கல் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் அதை ஆசிரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கண்ணீர்கள், எல்லா வேதனைகள், எல்லா உபத்திரம் நீங்களாக்கி பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வீராக. திருக்கல் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வாரம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க செய்வதற்காக நன்றி. நன்மையால் கிருபை திருப்தியாக்குங்க. ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுங்க, பலன் கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. கடந்து போட எல்லா சூழ்நிலை மேற்கொள்ள கிருபை கொடுப்பீராக. எல்லா பிரச்சனையையும் எல்லா சூழ்நிலை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபையும் பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் கூட இருக்கிறேன் என்று அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் அனுகூலமான அடையாளத்தை காட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே செய்யுங்க. எல்லா பலகீனங்கள், வியாதிகள் மாறி போகட்டும். குழப்பங்கள், சஞ்சலங்கள் மாறுவதாக. தேவ சமாதானம், தேவ கிருபை ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்துவீராக. இந்த வருட எல்லா மீட்டிங் ஆசிரிப்பதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷ உபாச ஜெபத்தையும் தாவே வாக்குத்தத்த கூட்டத்தை நீ ஆசிரிப்பதுக்காக ஸ்தோத்திரம். திருக்கதை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளில் நீ எங்கள் மத்தியிலே உலாவினதுக்காக, வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய பேச வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. யாக்கோபை உயர்த்திய கர்த்தர், யாக்கோபின் சூழ்நிலை மாற்றிய கர்த்தர் நிச்சயமாவே எங்களுக்காக, இந்த ஆலயத்துக்காக, ஊழியத்துக்காக இறங்கி வந்து நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் திருக்கல் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கனமையுமுக்கு செலுத்துகிறோம். நீங்க மட்டும் மகிமையடைங்கப்பா. நான் அப்பிரச்சனை ஊழியக்காரன் கடமை மட்டும் செய்திருக்கிறேன். உங்க நாமத்தை மையப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகலபரம் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமமாய் திரும்ப வானவர்களாகிறது. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றினே, போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தினே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றினே, அதி பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தினே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே ஆசீர்வாதம். பிதாவினுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் அந்நியமும் நாம் அனைவரோடும் நேரலை மூலமாய் டிவி சேனல் மூலமாய் பார்க்க போகிற எல்லா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிரந்தரமாக இன்றைய சதாக்கள் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவா உங்களை சமாதானத்தோடு
பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுவாராக. காட் பிளஸ் யூ எவ்ரிபடி. எல்லாருக்கும் ஆமென். ஸ்தோத்திரம். வாழ்த்துதல் விஷயமா இந்த வருஷத்தின் கடைசி ஆராதனை வாழ்த்து அறிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.